வணக்கம், நான் தேவா. போதும் என்று சொல்லும்போது நமக்கு என்னைக்கு எப்போ நடக்கும் இருக்கும் விஷயம் போதும்னு எடுத்துக்கலாமா? எல்லாம் எடுத்துக்கலாம் தானே? கண்டிப்பா. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போதுங்கிறத விட அந்த போதுங்கிற மனசு எப்படி நீங்கள் பார்த்துக்கணுன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற விஷயத்து மேலே உங்களுக்கு ஒரு நன்றி இருக்கணும். நம்மக்கிட்ட இது இருக்குங்கிற ஒரு கவனம் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போது நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு பற்றாக்குறையை பற்றி நினைக்கிறத விட, இப்போ இந்த விஷயம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட இந்த இது இருக்குது, இந்த அளவாவது இருக்குது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதுதான் போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம கவனம் வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு போதும் இருக்குது. அது எப்படின்னா, நம்மளால் இதுக்கு மேலே எதுவுமே செஞ்சிக்க முடியாது, இதுதான் நம்மளுடைய தகுதி, இதுதான் நம்மளுடைய அளவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வளர்ச்சிக்கான முயற்சியை பண்ணாமல் இருக்கிற, இல்லை ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிக்கிற அந்த போதும் வேலை செய்யாது. அவங்க நன்றி உணர்வோடு இருக்கிறத தான் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதோடைய வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நம்மளுடைய முயற்சி செய்ய முடியாமல், இல்லை நம்மளால் முடியுமான்ற சந்தேகத்தினால நமக்கு இது போதும் நம்ம செட்டில் ஆகிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வளர்ச்சி இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்து, அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை நீங்கள் கொண்டாட்டமாக அனுபவிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சி அதுக்கு அடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த பழமொழி சரியாக இருக்கும். நன்றி.